அமெரிக்காவுடைய கொடியில் எல்லாரும் சொல்லிடுவாங்க 50 ஸ்டார்ஸ் இருக்குது, 50 மாநிலங்களை குறிக்கிறதுக்கு. ஆனால் அந்த கோடுகளை நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா 13 கோடு இருக்கும், 13 ஸ்ட்ரைப்ஸ். அது எதை குறிக்குதுன்னா, வெர்ஜீனியான்னு ஏன் அமைச்சாங்கன்னு சொன்னால், அவங்க குயினுக்கு அப்போ இங்கிலாண்டில் இருந்தது அவங்களுடைய அரசிக்கு கல்யாணம் ஆகலை, அவங்க ஒரு வெர்ஜினாக இருக்கிறாங்க. அதனால் இடத்த அவங்க வெர்ஜீனியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கிலாண்டும் ஃப்ரான்ஸும் ரெண்டு பேரும் எப்போதுமே சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். 17ஆம் நூற்றாண்டு, 18ஆம் நூற்றாண்டு, இது எல்லாத்துலையும். நம்ம ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தப்போ அமெரிக்காவுக்கு போகிறார். அப்போ அமெரிக்க காங்கிரஸில் அவரை பேச சொல்கிறாங்க. அப்போ அமெரிக்க காங்கிரஸில் அவர் பேசுகிறப்ப அதான் சொல்கிறாரு, உங்களுடைய விடுதலை போராட்டத்துக்கும் எங்களுடைய விடுதலை போராட்டத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. ஒரு சிறிய வியட்நாம் நாடு ஒரு பெரிய நாடான அமெரிக்காவை டிஃபீட் பண்ணுது. அதில் தான் அதுக்கப்புறம் நிக்சன் போன்றவர்கள் ரிசைன் பண்ணுறாங்க. இன்றைக்கி அமெரிக்கா முன்னாடி இருக்கக்கூடிய சவால்கள் எல்லாமே இன்றைக்கி அவங்க அதிபர் ட்ரம்ப்னால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தான் இன்றைக்கி நிறையா. அது வெனிசுலாவாக இருக்கட்டும் அல்லது ஈரான் வாராக இருக்கட்டும். தங்கமயிலில் ஆடி கொண்டாட்டம் ஆரம்பம். தங்கம் கிராமுக்கு 300 முதல் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை ஜூலை 31ஆம் தேதி வரை மட்டுமே. விகட நேயர்களுக்கு வணக்கம். உலக வல்லரசான அமெரிக்கா ஒரு காலத்தில் பிரிட்டனின் காலனி ஆதிக்க நாடாக இருந்தது. அதற்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி சுமார் 250 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த நாடு விடுதலை பெற்றது. இன்றைக்கு உலக வல்லரசாக விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த 250 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை மிகப்பெரிய விழாவாக அமெரிக்கா முழுவதும் கொண்டாடி வருகிறார்கள். அதே நேரத்தில் பல சவால்களையும் அந்த நாடு சந்தித்து வருகிறது. இது குறித்து வரலாற்று பேராசிரியர் திரு பெர்னார்ட் டி சுவாமி அவருடன் ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். வணக்கங்க. உலக வல்லரசே ஒரு காலத்தில் ஒரு அடிமை நாடாக தான் இருந்தது பலருக்கும் ஒரு புதிய செய்தியாக இருக்கலாம். அந்த 250 ஆண்டு நிறைவை மிகப்பெரிய விழாவாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இதனோட முக்கிய அம்சங்கள் என்ன, இந்த காலகட்டத்தில் அது என்ன மாதிரியான சவால்களை சந்திச்சுட்டு இருக்கு? இல்லை, நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி இந்த ஆண்டு அமெரிக்காவினுடைய 250வது இண்டிபெண்டன்ஸ் டே. அவங்க விடுதலை பெற்று, ஆனால் அந்த நாளில் அவங்க விடுதலை பெறலை. பட் இருந்தாலும் 1776 ஜூலை 4 என்பது ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக அவருடைய வரலாறுகள் கருதப்படுகின்றது. அந்த டெக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுதந்திர பிரகடனம் அவங்க கொடுத்து அதை ஏற்றுக்கொண்டது அந்த நாள். ஆனால் அதுக்கப்புறம் தான் அவங்க போரே தொடங்குது. அவங்கள அந்த அமெரிக்கன் ரெவல்யூஷன் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க புரட்சி என்பது அதற்கு பின்னால், அதற்கு கொஞ்சம் முன்னாடி ஆரம்பிக்குது. ஆனால் இந்த 76 புரட்சி நடந்துட்டு இருக்கும்போதே இந்த 76ல் இந்த சுதந்திர பிரகடனத்தை அவங்க ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அதனால் அந்த சுதந்திர பிரகடனம் அந்த ஜூலை 4ஆம் தேதி ஏற்றுக்கொண்டதுனால அந்த நாளை அவங்க இண்டிபெண்டன்ஸ் டேவாக இன்றைக்கு வரைக்கும் அவங்க கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு உண்மையான ஒரு விடுதலை, இந்த போர் முடிந்து அமெரிக்கா சுதந்திரம் பெற்றது என்பது 1783 தான். 83. ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு கிடைக்கிது. அப்போ தான் இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்றது வர்றது உருவாகுது. என்னுடைய சின்ன ஒரு பேக்ரவுண்டு அவங்களுக்கு இவங்களுக்கு புரிய வைப்பதற்கு நல்லா சிறப்பாக இருக்கும். அது என்னன்னா, அமெரிக்கா என்பது ஒரு பெரிய ஒரு இடம். அது அமெரிக்காஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. அப்படின்னா அமெரிக்காஸ்னு அவங்க ப்ளூரலில் சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அது கனடா, இப்போ இருக்கிற அமெரிக்கா USA, அதுக்கு கீழே இருக்கிற லத்தீன் அமெரிக்க நாடுகள், இது எல்லாத்தையும் சேர்த்து குறிக்கிறது தான் அமெரிக்காஸ் அப்படின்றது. அதனால தான் இப்போ இருக்கிற இந்த அமெரிக்காவை குறிக்கிறதுக்காக நார்த் அமெரிக்கா, இது வட அமெரிக்கா அப்படின்வாங்க. வட அமெரிக்கான்னு சொன்னால் கூட அதில் கனடாவும் மேலே வரும். அதனால் கனடாவை எடுத்து விட்டு இப்போ USA, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னா இப்போ இருக்கிற பகுதியை தான் அது குறிக்கும். இந்த மிகப்பெரிய பகுதி பல நூற்றாண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு இடம். இதில் பல சிவிலைசேஷன்ஸ், பல நாகரிகங்கள் வந்தன. எப்படி நம்மளுக்கு இங்கே சுமேரியன் அவங்கெல்லாம் இருந்தாங்க, பேபிலோனியன் இருந்தாங்க, நம்மளுடைய சிந்து சமவெளி நாகரிகம், இந்த மாதிரி அங்கே அந்த அசெட்டெக்ஸ், அங்கே இந்தியர்கள், ஏன்னா கொலம்பஸ் இந்தியாவுக்கு வரணும்னு அங்கே போய் அங்கே இறங்கினதுனால அங்கே இருக்கிற பழங்குடிகளை அவர் இந்தியர்கள் என்று அழைத்து விட்டார்கள்.
அதனால் அங்கே இருக்கக்கூடிய மாயாஸ், அசட்டெக்ஸ், இன்காஸ் இவங்கெல்லாம் இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எஸ்கிமோஸு, அலூட்ஸு இவங்கெல்லாம் தான் அந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டு வருகிறார். இவர்களுக்கு வந்து ஒரு முதல் குடியேற்றம் என்பது வந்து ஒரு 1000 ஆண்டில் வந்து நடக்குது. ஆனால் அது வந்து ஒரு சின்ன ஒரு குடியேற்றமாக இருந்துச்சு. அது வந்து இப்போ அது அது வந்து அவ்வளோ சரியாக அது நடைபெறவில்லை 1000த்தில். அதுக்கப்புறம் 1492 வந்து கொலம்பஸ் போகிறார். கொலம்பஸ் வந்து இங்கே தான் வரணும்னு நினைக்கிறார். ஏன்னா வந்து ஸ்பைசஸ், இந்த வாசனை பொருட்கள், டெக்ஸ்டைல்ஸ், துணி வகைகள், டைஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறதுனால ஒரு ரூட்டு கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான் அவர் வந்து கப்பலில் விஜயம் செய்கிறார். ஆனால் அது வந்து அந்த மேரினர்ஸ் காம்பஸோடைய மிஸ்டேக் அவங்க வைத்திருப்பார்களே, அதில் வந்து ஒரு மிஸ்டேக் ஆனதுனால அவர் ஈஸ்ட்வேர்டாக வர வேண்டியவர் வெஸ்ட்வேர்டாக போயிடுறார். அப்படி போகிறதுனால பஹாமா ஐலாண்டுக்கு போயிடுறார். அங்கே போய் ஹிஸ்பானியோலோ என்ற இடத்துல 1492 அவர் இறங்குகிறார். அவர் போனதுக்கு அப்புறம்தான் ஸ்பெயின் அந்த இடத்த, ஸ்பெயினும் போர்ச்சுகலும் ஒரு பெரிய காலனியை அங்கே அமைக்கிறார். இப்போ நம்ம பேசக்கூடிய இந்த அமெரிக்காவில் முதல்ல குடியேற்றங்களை அமைத்தது வந்து ஸ்பெயின் தான். ஒரு 3 குடியேற்றங்களே அவங்க அமைக்கிறாங்க. ஃப்ளாரிடா, கலிஃபோர்னியா, அந்த மாதிரி இடங்களில், நியூ மெக்சிகோ அந்த இடத்துல பண்ணுறாங்க. அதற்கப்புறம் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் 1607 1607 எப்படி வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நம்மளுக்கு வந்து 1600 இங்கே வராங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவுக்கு, அமெரிக்காவுக்கு அதே மாதிரி ஒரு லண்டன் கம்பெனி வந்து ஒரு 105 பேரை கூப்பிட்டு, நாங்கள் ஒரு புதிய இடத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போகிறோம், நீங்கள் அங்கே போனீங்கன்னா நீங்கள் சிறப்பாக நீங்கள் செயல்படுவீங்க, வாழ்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்துலேருந்து 105 பேர் அந்த லண்டன் கம்பெனி 1607 ஜேம்ஸ் டவுன் அப்படின்ற சொல்லக்கூடிய வெர்ஜீனியா மாகாணத்தில் கொண்டு போய் இறக்குறாங்க. அந்த 105 பேரும் அங்கே இறங்குறாங்க. இறங்கிட்டு ஒரு 6 மாதத்துலேயே 73 பேர் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த காலனி சர்வைவ்ட். அதுக்கப்புறம் அந்த குடியேற்றம் வந்து ஒரு நல்லா இருக்காச்சு. ஏன்னு சொன்னால் வெர்ஜீனியா வந்து டுபாக்கோ, புகையிலை போடுவதற்கான புகையிலை வந்து போடுவது, அந்த மண் வந்து அந்த சாயில் வந்து ரொம்ப ஃபெர்டைல் சாயில், அதில் புகையிலை வந்து நல்லா விளையுது. அப்போ தான் புகையிலையை அவங்க விளைவிச்சு அதை திருப்பியும் அவங்க நாட்டுக்கே இங்கிலாண்டுக்கு அனுப்புகிறாங்க. இங்கிலாந்துலேருந்து வராங்க. வந்து 105 பேர் வந்ததில் 73 பேர் 6-7 மாதங்களில் இறந்துடுறாங்க. மீதி இருக்கிறவங்க அங்கே இருக்கக்கூடிய நிலத்தை பார்க்குறாங்க. அங்கே வந்து இது நல்ல விளைச்சல் தருது புகையிலை. அப்போ புகையிலையை ஏற்றுமதி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அமெரிக்காவில் எல்லாரும் ஸ்மோக்கிங் ஆரம்பித்ததெல்லாம் அதுக்கப்புறம் தான். ஏன்னா இந்த வெர்ஜீனியா டுபாக்கோன்றது இன்றைக்கும் பாருங்கள் ரொம்ப ஃபேமஸ் டுபாக்கோ, ரொம்ப குவாலிட்டி டுபாக்கோ. புகையிலையிலேயே ஒரு தலை சிறந்த புகையிலை அப்படின்னு சொன்னால் அதுதான். அந்த புகையிலையை அவங்க வந்து உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது இன்ட்ரெஸ்டிங்கான தகவல். இதுதான் 1607 ஆரம்பிக்கும். 1620 வந்து அமெரிக்காவில் வந்து அரசரை எதிர்த்துக்கிட்டு அங்கே ஜேம்ஸ் த ஃபர்ஸ்ட்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது இங்கிலாண்டில். ஏன்னா ஜேம்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கத்தோலிக்க அரசர். அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் வந்து மெஜாரிட்டி ப்ராட்டஸ்டன்ஸ் ஆகும். அப்படி இருக்கப்போ அவங்க வந்து அவரை ஏற்றுக்கலை. அவரை எதிர்த்தவங்களுடைய பெயர் வந்து பியூரிட்டன்ஸ் அப்படின்வாங்க. அந்த பியூரிட்டன்ஸ் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் உங்களோட இருக்க விரும்பலை, எங்களுக்கு மத சுதந்திரம் இங்கிலாண்டில் இல்லை, அதனால் நாங்கள் போகிறோம்னு சொல்லிட்டு மேஃப்ளார் தான். அதனால தான் அமெரிக்க வரலாறில் மேஃப்ளார் அப்படின்ற ஒரு கப்பல், அதன் மூலமாக 1620 அவங்க வந்து இறங்கின இடம் பிளிமவுத். ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்று குறிப்பு அவங்களுக்கு அதுதான். அந்த அட்லாண்டிக் ஓஷனை கரெக்டாக கிராஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கிலாண்டும் அமெரிக்காவையும் இணைக்கிறது வந்து அந்த அட்லாண்டிக் ஓஷன் தான். அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்து இறங்குறாங்க. அவங்களும் இங்கே வந்து இறங்கி என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு புதிய நாடு, நம்ம நாடு போல் அரசனுக்கு கட்டுப்பட்டு நம்ம இருக்க மாட்டோம். அதனால தான் அமெரிக்க வரலாறு என்ன சொல்லுவாங்கன்னா, மேஃப்ளார் கான்ட்ராக்டோடு தான் எங்களுடைய வரலாறு ஆரம்பிக்குதுன்னுவாங்க. அந்த மேஃப்ளார் கான்ட்ராக்ட் என்னன்னா, யாருக்கும் நாம் அடிமை அல்ல, நாம் சுதந்திரமாக நாம் இங்கே வந்திருக்கிறோம், ஒரு சுதந்திர நாடாக அமெரிக்காவை நாம் ஏற்படுத்துவோம். சிட்டி அப்பான் அ ஹில் அப்படின்வாங்க. ஒரு குன்றுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு விளக்கு எல்லாருக்கும் ஒளியை தரும். அதனால் நம்ம வரலாறு இனிமேல் பற்றி எப்படி இருக்குன்னா, குன்றின் மேலே இருக்க ஒரு ஒளியை போல இருக்கும். சிட்டி அப்பான் அ ஹில். அப்படி ஒரு வரலாறை தான் அவர்கள் படைக்க ஆரம்பித்தார்.
அப்படியே குடியேற்றங்களை அமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த அட்லாண்டிக் கோஸ்டில் ஒரு 13 குடியேற்றங்களை அவங்க ஏற்படுத்துகிறாங்க. நியூ ஹாம்ஷயர் அப்படின்னு அந்த வடக்குலேருந்து கீழே ஜார்ஜியா வரைக்கும் இந்த 13 குடியேற்றங்கள் தான். இதில் 13 குடியேற்றங்களில் பிரிட்டனுடைய குடியேற்றங்களும் இருந்தன. பிரிட்டன்லேருந்து அரசனுக்கு எதிராக எங்களுடைய பல விதமான பிரச்சனைகளால் உள்ளே வந்தவங்க எல்லாம் ஒவ்வொரு காலனியில் குடியேற்றங்களும் அமைச்சாங்க. அதே போல் ஐரோப்பியர்களும் குடியேற்றங்கள் அமைச்சாங்க. மேரிலேண்ட் என்று சொல்லக்கூடிய, இப்போ மேரிலேண்ட் அமெரிக்காவில் சொல்லக்கூடிய அந்த ஒரு மாநிலம் கத்தோலிக்கர்களால் ஏற்படுத்தப்பட்டது. ஏன்னா பல ஐரோப்பிய நாடுகளில் கத்தோலிக்கர்களுக்கு இடம் இல்லை. கத்தோலிக்கர்களுக்கு மேரி மாதம் ரொம்ப முக்கியம். அதனால் மேரிலேண்ட் அப்படின்னு ஒன்று அமைக்கிறாங்க. ஜார்ஜியா, அவங்கள ஆண்ட மன்னர் ஜார்ஜ், அவர் பேர் அவருக்கு எதிராக தான் இங்கே வராங்க. இருந்தாலும் இங்கே அவங்க ஒரு மாநிலத்தை அமைக்கிறாங்க, ஜார்ஜியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கு. வெர்ஜீனியான்னு ஏன் அமைச்சாங்கன்னு சொன்னால், அவங்க குயினுக்கு அப்போ இங்கிலாண்டில் இருந்தது அவங்களுடைய அரசிக்கு கல்யாணம் ஆகலை. அவங்க ஒரு வெர்ஜினாக இருக்கிறாங்க. அதனால் இடத்த அவங்க வெர்ஜீனியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய பேர் தான் இது எல்லாமே. ஜேம்ஸ் அரசனை எதிர்த்துக்கிட்டு தான் இங்கே வராங்க. இருந்தாலும் அவங்க ஏற்படுத்தின குடியேற்றத்துக்கு பேர், முதல் குடியேற்றம் வெர்ஜீனியாவில் ஜேம்ஸ் டவுன், அவங்க மன்னர் பேர்லேயே தான். எவ்வளோதான் இங்கேருந்து வந்தால் கூட அவங்க அவங்களுடைய அந்த உறவை அவங்க விட்டுக்கொள்ள விரும்பவில்லை. இந்த 13 குடியேற்றங்கள் 733 13 குடியேற்றங்கள் இருக்கின்றது. அதனால தான் அமெரிக்காவுடைய கொடியில் எல்லாரும் சொல்லிடுவாங்க, 50 ஸ்டார்ஸ் இருக்குது, 50 மாநிலங்களை குறிக்கிறதுக்கு. ஆனால் அந்த கோடுகளை நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா 13 கோடு இருக்கும், 13 ஸ்ட்ரைப்ஸ். அது எதை குறிக்குதுன்னா, இந்த 13 குடியேற்றங்கள் தான் பிரிட்டனுக்கு எதிராக நீங்கள் குறிப்பிட்டது போல பிரிட்டனுக்கு எதிராக போரிட்டு விடுதலையை ஏற்படுத்தியது 13 குடியேற்றங்கள். அதனால தான் 13 கோடுகளும் 50 மாநிலங்களை குறிக்கிறதுக்கு 50 ஸ்டாரும் இருக்கும். இதுதான் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் அமெரிக்க வரலாறு. இந்த அமெரிக்க குடியேற்றங்களுக்கு பிறகு அங்கே ஒரு சுதந்திர போராட்டம் வெடிக்குது. அந்த போராட்டம் எப்படி வெடிச்சது, அது ஜார்ஜ் வாஷிங்டன் அவர் தான் தலைமையேற்று அதை நடத்துகிறாரு. என்ன நடந்தது, எப்படி நடந்தது இந்த போராட்டம்? நல்லா கரெக்டாக கேட்டுட்டீங்க. ஏன்னா அந்த குடியேற்றங்கள் அமைந்த பிறகு 13 குடியேற்றங்கள் அமைகின்றன. இந்த 13 குடியேற்றங்களும் சுதந்திரமாக இருக்கிறார்கள், தனித்தனியாக தான் இருக்கிறாங்க. அந்த 13 சேர்ந்ததாகவே இல்லை, அவங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இருக்கிறாங்க. அதில் டச்சு இதை மன்ஹாட்டன், இப்போ நியூயார்க் இருக்குல்ல, இந்த நியூயார்க்கு முன்னாடி பழைய பேர் நியூ ஆம்ஸ்டர்டாம். அது ஏன்னா டச்சு கையில் இருக்குது. டச்சுக்கு அவங்களுக்கு ஆம்ஸ்டர்டாம் தான் அவங்களுக்கு கேபிட்டல். அதனால் அவங்க ஆம்ஸ்டர்டாம் தான் வச்சுருந்தாங்க. ஆனால் அதை இங்கிலீஷ் அவங்கள இப்போ போரில் தோற்கடித்ததுனால அதுக்கு அரசனுடைய தம்பி டியூக் ஆஃப் யார்க் தம்பி, அவருடைய தம்பி டியூக் ஆஃப் யார்க்காக இருக்கார். அதனால் அவர் பெயரில் அதை மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு அதை நியூ ஆம்ஸ்டர்டாம் நியூயார்க் அப்படின்னு சொல்லிட்டு அதை வைக்கிறாங்க. அப்புறம் ஜெர்மன் ஃபார்மர்ஸ், ஜெர்மனுடையிலேருந்து வந்த குடியானவர்கள் குடியேற இடம் தான் பென்சில்வேனியா. அந்த பென்சில்வேனியான்றது ஜெர்மன் ஃபார்மர்ஸ் வந்தது. ஸ்வீடன்லேருந்து வந்தவங்க டெலாவர் அப்படின்ற அந்த ஒரு குடியேற்றத்தில் இருக்காங்க. அதனால் பிரிட்டன் அல்லாத ஐரோப்பிய குடியேற்றங்களும் தான் அந்த 13 குடியேற்றங்கள். இந்த 13 குடியேற்றங்கள் மேலேயும் அப்போ ஒரு 7 ஆண்டு போர் நடக்குது ஃப்ரான்ஸுக்கும் இங்கிலாண்டுக்கும். இங்கிலாண்டும் ஃப்ரான்ஸும் 2 பேரும் எப்போதுமே சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். 17ஆவது நூற்றாண்டு, 18ஆம் நூற்றாண்டு, இது எல்லாத்துலேயும். அதில் 100 ஆண்டு போரே அப்படி சொல்லுவாங்க. பிரிட்டனுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த ஒரு 100 ஆண்டு போர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 19ஆவது நூற்றாண்டில் முழுவதும் அவங்களுடைய அந்த ஒரு சண்டை இருக்குது. அப்போ 1756லேருந்து 63 வரைக்கும் 7 இயர்ஸ் வார்னுவாங்க, 7 ஆண்டு போர். அது இந்தியாவில் நல்லா தெரியும். ஏன்னா நம்மளுக்கு சென்னையில் அதான் கர்நாடிக் போர், கர்நாடிக் வார்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அதில் தான் ஃப்ரான்ஸும் இங்கிலாண்டும் மோதிக்கிட்டே இருப்பாங்க. அமெரிக்காவில் சண்டை போடுவாங்க, இந்தியாவில் இங்கே சண்டை போடுவாங்க. அப்போ தான் மெட்ராஸ் கொஞ்ச நாள் பாண்டிச்சேரிக்கு போவோம், அப்புறம் திருப்பியும் மெட்ராஸ் பிரிட்டனுக்கு வரும். இதெல்லாம் நடக்கிறது இந்த கர்நாடக போர்லாம் நடக்கும். அதே தான் அமெரிக்காலேயும் நடக்குது. அப்போ 63 வரைக்கும் அந்த 7 ஆண்டு போர் நடக்குது. 7 ஆண்டு போர் இறுதியில் பார்த்தா இங்கிலாந்து கனடாவில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களை பிடித்து கொள்கிறது. அதே போல் இந்த 13 காலனியில் இருக்கக்கூடிய இடங்களையும் பிடித்து கொள்கிறது. அப்போ ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ்
1763 சைன் பண்ணுறாங்க. அப்போ சொல்கிறாங்க இந்த 7 ஆண்டு போர் முடிவில் சொல்லிடுறாங்க இந்த குடியேற்றங்களுக்கு எல்லாத்துக்கும் குடியேற்றங்கள் எல்லாம் பிரிட்டன் கீழே தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அப்போ பிரிட்டன் என்ன பண்ணுறாங்க, 13 குடியேற்றங்களை நம்ம வந்து வச்சுக்கணுன்னா நம்மளுக்கு பணம் வேணும், ஆளுங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்துலேருந்து நிறைய பணம் நிறைய காசெல்லாம் செலவு பண்ணுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மேலே வந்து டேக்ஸ் அவங்க மேலே வந்து இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு டேக்ஸாக போட ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒன்று ஸ்டாம்ப் ஆக்ட் அப்படின்றாங்க. நியூஸ் பேப்பர் வாங்குறப்ப லைசன்ஸ் இது எல்லாத்துலேயும் ஒரு ஸ்டாம்ப் ஒட்டணும், பிரிட்டிஷ் ஸ்டாம்ப் ஒன்று ஒட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு பயங்கர எதிர்ப்பு வருது. 765ஆம் ஆண்டு ஸ்டாம்ப் ஆக்ட் காங்கிரஸ் அப்படின்னு இந்த 13 குடியேற்றங்களும் சேர்ந்து இந்த ஸ்டாம்பை நாங்கள் வாங்க மாட்டோம், பிரிட்டிஷ் எங்கள் மேலே விதித்திருக்கிற இந்த வரியை நாங்கள் அப்போஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதை வாங்க மாட்டோம் அப்படின்றாங்க. அதே போல் 1773 போல் வந்து எல்லா டேக்ஸையும் அகற்றிட்டு டீ மேலே மட்டும் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டீ மேலே போடுறாங்க. ஏன்னா அங்கே வந்து டீ இறக்குமதி பண்ணுறாங்க, அந்த டீ வந்து அப்போ 773 பாஸ்டனில் கப்பல் வந்து நிற்கிது. அந்த கப்பலில் இருக்கக்கூடிய 342 டீ பேக்கையும் செவ்விந்தியர்கள் போல் வேடமடைந்து இந்த காலனியிலேருந்து இருக்கிறவங்க இதில் கடலில் கொட்டிடுறாங்க. இதுதான் பாஸ்டன் டீ பார்ட்டி அப்படின்னு. இந்த பாஸ்டன் டீ பார்ட்டிலாம் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் இந்த விடுதலை போராட்டத்தில், அமெரிக்க ரெவல்யூஷனில், அமெரிக்க புரட்சியில் இது ஒரு முக்கியமானது. 342 டீ பாக்ஸை வந்து போட்டுறாங்க. நம்ம ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தப்போ அமெரிக்காவுக்கு போகிறார். அப்போ அமெரிக்க காங்கிரஸில் அவரை பேச சொல்கிறாங்க. அப்போ அமெரிக்க காங்கிரஸில் அவர் பேசுகிறப்ப அதான் சொல்கிறாரு, உங்களுடைய விடுதலை போராட்டத்துக்கும் எங்களுடைய விடுதலை போராட்டத்துக்கும் நிறையா தொடர்பு இருக்குது. நம்ம 2 பேருமே பிரிட்டனுடைய காலனி ஆதிக்கத்தில் தான் இருக்கோம். உங்களுடைய இப்போ அமெரிக்க புரட்சியில் முக்கியமான ஒரு நிகழ்வு வந்து பாஸ்டன் டீ பார்ட்டி, பாஸ்டன் தேநீர் விருந்து. அந்த பாஸ்டன் தேநீர் விருந்துக்கு வந்த டீ வந்து இந்தியாவிலேருந்து வந்த டீ தான் அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்தியாவிலேருந்து டீ வந்து அமெரிக்காவுக்கு போய் நிற்கிது. அதை தான் அவங்க பிரிட்டிஷ் இவங்க வந்து இங்கிலாந்துலேருந்து அந்த டீயை வந்து இங்கிலாந்துலேருந்து இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்கிறாங்க, கொடுக்குறாங்க. அப்போ தான் அந்த புரட்சி ஏற்படுது. அதை ராஜீவ்காந்தி வந்து அந்த பேச்சில் அந்த ஒரு இதை வந்து காமிப்பார் நம்ம. அந்த மாதிரி நிறைய நடக்குது. அப்போ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, கட்டாயமாக நம்ம வந்து இங்கிலாந்து காலனி ஆதிக்கத்தை எதிர்க்கணும். இந்த ஸ்டாம்ப் ஆக்டை எதிர்க்கிறாங்க. பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸை வந்து ஒரு வீடுகளில் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு குவார்ட்டரிங் ஆக்ட்னுவாங்க, அதை எதிர்க்கிறாங்க. பாஸ்டன் டீ பார்ட்டியில் இந்த மாதிரி செஞ்சவொடனே பிரிட்டன் என்ன பண்ணுது, இன்டாலரபிள், எங்களால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத சட்டம் என்று சொல்லி புதிய சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். இதுக்கெல்லாம் அடிப்படையாக முதல் தடவையாக அமெரிக்காவில் என்ன பண்ணுறாங்க, 13 குடியேற்றங்களும் நாம் ஒன்றாக வர வேண்டும். ஒன்றாக வந்தால் தான் நம்ம வந்து பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை நம்ம எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கூட்டினது தான் 774 முதல் கான்டினென்டல் காங்கிரஸ். அங்கே இருக்கக்கூடிய 13 குடியேற்றத்திலிருந்தும் ஒவ்வொரு ரெப்ரசன்டேட்டிவ் வந்து ஒன்றா உட்கார்றது 74. 75 அவங்க என்ன பண்ணுறாங்க, ஓரளவுக்கு போர் ஆரம்பிச்சிடுது. போர் ஆரம்பித்தோன்னா 13 காலனியும் திருப்பியும் ஒன்றா வராங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, நம்ம 13 குடியேற்றத்துக்குரிய நம்முடைய இராணுவத்தை ஒன்றாக்கணும். அப்போ தான் நம்ம பிரிட்டிஷோடு நம்ம வந்து சேர்ந்து நிற்க முடியும், அவங்க எதிர்த்து நிற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ 76 3வது கான்டினென்டல் காங்கிரஸ் அது நடக்குது. அப்போ தான் தாமஸ் ஜெஃபர்சன் வந்து இந்த டெக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸை எழுதுகிறார். அதில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸே ஆல் மென் ஆர் கிரியேட்டட் ஈக்குவல், எல்லாரும் சமமாக நாம் படைக்கப்பட்டவர்கள். ஏன்னா இங்கிலாண்டில் வந்து ஒரு சமமற்ற ஒரு சமூகம், அது அந்த சமமற்ற ஒரு சமூகத்திலேருந்து புதிதாக இங்கே நம்ம வரும்பொழுது சமத்துவத்தையும் நாம் ஏற்படுத்திக்கிட்டோம். இது வந்து பிரிட்டனில் ஜான் லாக் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ஃபிலாசபருடைய தியரி தான். அதே போல் சொல்கிறாங்க, ஆல் மென், இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வந்து என்னன்னா லைஃப், லிபர்ட்டி, பர்சியூட் ஆஃப் ஹாப்பினஸ். இந்த 3 வார்த்தை இன்றைக்கி அமெரிக்கா கான்ஸ்டிடியூஷனில் இன்றைக்கி இருக்குது. இதை அவர் எழுதுகிறார். நாங்கள் இங்கே வந்ததே எதுக்காகனா லிபர்ட்டி, சுதந்திரத்துக்காக. லைஃப், லிபர்ட்டி, பர்சியூட் ஆஃப் ஹாப்பினஸ், இதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்றத அவர் வந்து ரொம்ப தெளிவாக குறிப்பிடுகிறார். அதனால் இந்த டெக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா, அமெரிக்க வரலாறில் அமெரிக்காவினுடைய
பிறப்பு சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட் ஆஃப் அமெரிக்கா தான் டெக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். அதுதான் வந்து அமெரிக்காவை உருவாக்குகின்றது. ஆனால் 76க்கு அப்புறம் போர் நடக்கின்றது. அதுக்கப்புறம் வந்து முதல்ல காலனி 13 குடியேற்றங்களும் கொஞ்சம் பின் அடைவை சந்திக்கிறார்கள். அதுக்கப்புறம் நீங்கள் குறிப்பிட்டது போல் ஜார்ஜ் வாஷிங்டனை கூப்பிட்டு நீங்கள் இந்த 13 குடியேற்றத்தினுடைய ஆர்மி நேவியை நீங்கள் எடுத்துக்குங்க அப்படின்னு அவர்கிட்ட பொறுப்பை கொடுக்குறாங்க. அவர் பொறுப்பு எடுத்த பிறகு இங்கிலாண்டை பல இடங்களில் அவர் வந்து சாய்க்கின்றார், தோற்கடிக்கின்றார். அதில் 1373 திருப்பியும் ஒரு ட்ரீட்டி ஆஃப் பாரிஸில் இந்த 13 குடியேற்றங்களும் இன்னையிலிருந்து விடுதலை பெறுகின்றன. இனிமேப்பட்டு அவங்க வந்து இங்கிலாண்டினுடைய ஆட்சியில் அவங்க இல்லை அப்படின்னு அவங்க கொண்டு வர்றாங்க. அதுலேருந்து தான் அமெரிக்கா வந்து 1783 அமெரிக்கா வந்து ஒரு சுதந்திர நாடாக வருகின்றது. அப்புறம் 1787 தான் அவங்களுக்குன்னு ஒரு அரசியலமைப்பை ஏற்படுத்துகிறது, ஒரு 5 ஆண்டுகளுக்கு அப்புறம். ஏன்னா திருப்பவும் அவங்க 13 குடியேற்றங்களாகவே இருக்க விரும்புகிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, இல்லை நம்ம 13 குடியேற்றமும் நம்ம வந்து ஒரு கூட்டாட்சியாக நாம் மாற வேண்டும். அப்போ தான் முதல்ல ஒரு கூட்டாட்சி, அமெரிக்கன் ஃபெடரேஷன் தான் இன்றைக்கி வந்து வெஸ்ட் ஃபெடரேஷன் கூட்டாட்சின்னு சொல்லுவாங்க. அந்த கூட்டாட்சியை 1787 அவங்க வந்து ஒரு புது அரசியலமைப்போடு அவங்க வந்து ஏற்படுத்துகிறாங்க. புது அரசியலமைப்பில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, ஒரு இங்கிலாண்டை வந்து நம்ம சண்டை போட்டு இங்கிலாந்துலேருந்து வெளியே வந்திருக்கோம். இங்கிலாந்து போல் வந்து ஒரு கடுமையான ஒரு மைய அரசை நாம் வைக்க வேண்டுமா அப்படின்றப்ப அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, இருக்கவே கூடாது. அதனால தான் இன்றைக்கும் அமெரிக்காவில் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கவர்மெண்ட் என்பது, அரசாங்கம் என்பது சின்னதாக இருக்கணும், பார்க்க முடியாததாக இருக்கணும். ஏன்னா இங்கிலாண்டில் வந்து எங்கே பார்த்தாலும் அரசாங்கம், சட்டம் இதுதான். ஆனால் அதுலேருந்து வெளியே வந்த நம்மளுக்கு அரசாங்கம் சிறிய அரசாங்கமாக இருக்கணும், பார்க்கக்கூடியாத, இன்விசிபிள், பார்க்கக்கூடியாத ஒரு அரசாங்கமாக அது இருக்கணும். நம்ம மேலே அது வந்து எதையும் திணிக்கக்கூடாது. நம்ம சுதந்திரத்துக்காக தான் போராடணும். இங்கிலாந்துலேருந்து நம்ம ஏன் இங்கே வந்தோம்? சுதந்திரத்துக்காக வந்தோம், லிபர்ட்டிக்காக தான் வந்தோம். அதனால் இந்த சுதந்திரம் வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கணும்னா ஒரு சின்ன அரசாங்கமாக, ஸ்மால் கவர்மெண்ட், இன்விசிபிள் கவர்மெண்ட்டை நம்ம உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க கான்ஸ்டிடியூஷனை அவங்க உருவாக்குறாங்க. சரி, ஒரு காலனி ஆதிக்க நாடாக இருக்குது, அதுக்கு எதிரான ஒரு போராட்டம் நடந்து சுதந்திரம் பெற்ற நாடாக மாறுது. அதுக்கு பிறகு உலக வல்லரசா ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாடாக, வலிமையான நாடாக மாறுது. அதோட ட்ராவல் எப்படி வந்து இவ்வளோ பெரிய வலிமையான நாடாக மாறினது? நல்ல அவங்க வந்து ஒரு சுதந்திர நாடாக அவர்கள் மாறுகிறார்கள். அப்புறம் வந்து முதல் பிரசிடெண்ட்டாக வாஷிங்டன் தான் வராரு. ஜார்ஜ் வாஷிங்டன் தான் முதல் பிரசிடெண்ட்டாக அவங்க ஏற்படுத்துகிறாங்க, அதிபராக அவர் வராரு. அதை தொடர்ந்து அவருடைய இவங்க எல்லாமே வராங்க. இவங்க எல்லாம் தான் வந்து அந்த நாட்டினுடைய அரசியலமைப்பை ஏற்படுத்தியவர்கள் இவங்க தான். அவங்க தான் முதல்ல வந்து, அவருக்கு அடுத்தது ஜான் ஆடம்ஸ்னு ஒருத்தர் வருவார், தாமஸ் ஜெஃபர்சன் இந்த டெக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸை ஏற்படுத்தினவரும் பிரசிடெண்ட்டாக வராரு, 2 டேர்ம் இருப்பார் அவர். அப்புறம் ஜேம்ஸ் மேடிசன் அவரும் எழுதினவர், அவர் 4வது பிரசிடெண்ட்டாக வரார். இந்த மாதிரி வரிசையாக அவர்கள் எல்லோரும் யார் யார் வந்து இந்த அரசியலமைப்பை ஏற்படுத்துகிறாரோ அவர்களாம் வராரு. அந்த நாட்டில் வந்து ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த 13 குடியேற்றங்கள் வந்து இந்த கிழக்கு பகுதியில் இருக்குது. இந்த கிழக்கு பகுதியிலேருந்து மேற்கு பகுதிக்கு போகிறது தான் அவங்க வரலாறு. அதுதான் வெஸ்ட்வர்ட் மூவ்மெண்ட். அப்படின்னு கலிஃபோர்னியா வெஸ்ட்டில் இருக்குது, இங்கே ஈஸ்டில் வந்து நியூயார்க், வாஷிங்டன் டிசிலாம் இருக்குது. ஒரு ப்ராக்கெட் அப்படி போட்டோம்னா அமெரிக்கா மேப் அதுதான். இந்த இடத்துல வந்து நியூயார்க், வாஷிங்டன் டிசிலாம் இங்கே கிழக்கு பகுதியில் இருக்குது. மேற்கு பகுதியில் கலிஃபோர்னியா இருக்குது. இந்த வெஸ்ட்வர்ட் மூமெண்ட் இதை எப்படி அவங்க பண்ணாங்க அப்படின்றது தான். அப்படியே நகர்ந்துக்கிட்டே போகிறாங்க. ஒரு காலகட்டத்தில் டெக்ஸஸ் போல இடத்துல போய் 1835 குடியேறுறாங்க. 1845 ரிப்பப்ளிக் ஆஃப் டெக்ஸஸ் அப்படின்னு உருவாக்குறாங்க. அது அமெரிக்கா 1846 மெக்சிகோவோட ஒரு பெரிய போரை ஏற்படுத்தி மெக்சிகோவிட்டேருந்து பெற்ற இடங்கள் தான் கலிஃபோர்னியா, அரிசோனா, நியூ மெக்சிகோ, யூட்டா, 6 மாகாணங்கள். இந்த பெரிய 6 மாகாணங்கள் அமெரிக்காவுக்கு கிடைக்கிறது வந்து மெக்சிகோவார் 1846, 1847. அங்கே மேலே பார்த்தோம்னா நம்ம அந்த ஒரேகான் டெரிட்டரி அப்படின்னவங்க கனடாட்டேருந்து பார்டர் டிஸ்பியூட் ஒன்று இருந்துச்சு, அதை சரி பண்ணி அதை வாங்கிக்கிறாங்க. அப்போ அமெரிக்கா வந்து ஒரு 847 இப்போ இருக்கக்கூடிய அமெரிக்கா 847 உருவாகுது. அது உருவாகினதுக்கப்புறம் முதல் சவால் ஒன்று அமெரிக்காவுக்கு ஏற்படுது. ஏன்னா அமெரிக்காவில் வந்து கருப்பர்கள் வர ஆரம்பிக்கிறாங்க.
அவங்கள வந்து நிலங்களில் அவங்க வந்து ஸ்லேவ்ஸாக வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த ஸ்லேவரி அப்படின்றது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக, ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும். அப்போ 860 அப்ரஹாம் லிங்கன் தேர்தலில் நிற்கிறாரு. அவர் சொல்கிறாரு, என்ன நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா அமெரிக்காவில் ஸ்லேவரியை நான் ஒழிச்சிடுவேன் அப்படின்றார். அதாவது முதல்ல வந்து ஈக்குவல் பத்தி பேசுறாங்க. ஈக்குவல் வருது, அதுக்கு பிறகு வந்து இந்த பாகுபாடு வருது. அதுக்கப்புறம் வந்து இந்த அவங்க இந்த வெர்ஜீனியா இந்த போல இடங்களை எல்லாம் அவங்க வந்து விவசாயம் தானே, விவசாயத்துக்கு வந்து ஒரு பெரிய அளவில் அவங்க உற்பத்தி பண்ணது வந்து அரிசி, காட்டன், டுபாக்கோ, தேயிலை, புகையிலை. இதை உருவாகிறதுக்கு அவங்களுடைய பெரிய அவங்க இதை வந்து உற்பத்தியை வந்து அவங்க ஆரம்பிக்கிறப்ப அவங்களுக்கு வந்து ஆள் தேவைப்படுது. அப்போ ஆள் எங்கேருந்து வருவாங்க அப்படின்னு பார்க்குறப்ப ஏற்கனவே லத்தீன் அமெரிக்காவில் ஸ்பெயினும் போர்ச்சுகலும் கொண்டு வந்த அந்த கருப்பினத்தவர்கள், ஆப்பிரிக்காலேருந்து கொண்டு வந்த ஸ்லேவ்ஸ் அடிமைகள் இருக்கிறாங்க. அப்போ லத்தீன் அமெரிக்காலேருந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே கொண்டு வந்த அவர்களை அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து அவங்களுடைய நிலங்களில் அவர்களை வேலை செய்ய வைக்கிறார்கள். அப்போ அமெரிக்காவில் இந்த டிபேட் வர ஆரம்பிக்குது. அமெரிக்காவே ஒரு சுதந்திர நாடு, நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி, அந்த சுதந்திர நாட்டில் அடிமைகள் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ சுதந்திர பிரகடனத்தில் ஆல் ஆர் ஈக்குவல், ஆல் மென் ஆர் கிரியேட்டட் ஈக்குவல் அப்படின்னு எழுதுறீங்க. 1.5 மில்லியன் ஸ்லேவ்ஸுக்கு அவங்க ஈக்குவல் கிடையாது. அவங்க ஈக்குவல் மட்டும் இல்லை, அவங்க வந்து மனிதனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்றப்ப இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறப்ப அப்ரஹாம் லிங்கன் சொல்கிறாரு 1860 என்ன நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா நான் வந்து ஸ்லேவரியை அபாலிஷ் பண்ணிடுறேன். அப்போ அமெரிக்கா வந்து ரெண்டாக உடையுது. முதல் தடவை அமெரிக்காவில் எல்லா நாடுகளிலும் இல்லாத ஒன்று அவர்கள் நாட்டில் ஏற்படுகின்றது ஒரு சிவில் வார், உள்நாட்டு போர். அவங்க நார்த் சவுத், வட மாநிலங்கள் தென் மாநிலங்கள் என்று பிரிகிறார். தென் மாநிலங்களில் 11 பேர் இருக்கிறாங்க, 11 மாநிலங்கள், கான்ஃபெடரேட் ஸ்டேட் அப்படின்றாங்க. அந்த தென் மாநிலங்கள் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் பேஸ்டு, விவசாயத்தை சார்ந்தவர்கள், எங்களுக்கு கட்டாயமாக எங்களுக்கு அடிமைகள் வேண்டும் என்று சொல்கிறார். நார்தர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாம் அப்போ இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்டாக மாறிட்டுருக்கு. அவங்க சொல்கிறாங்க, இதை நம்ம ஒழிக்கணும், இட் இஸ் அன் ஈவில், இதை வந்து நம்ம வந்து ஒழிக்கணும் அப்படின்றாங்க. அப்போ எலெக்ஷன் நடக்குது. 1861 அப்ரஹாம் லிங்கன் எலெக்ட் ஆகிடுறாரு பிரசிடெண்ட்டாக எலெக்ட் ஆன உடனே இந்த 11 மாநிலங்களும் நாங்கள் அமெரிக்கா யூனியனில் நாங்கள் இல்லை, நாங்கள் ஒன்றிய அரசில் இல்லை, நாங்கள் தனி அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு வந்துடுறாங்க. முதல் தடவையும் அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் அப்படின்னா இதுதான். 5 ஆண்டுகள் அந்த சிவில் வார், அந்த உள்நாட்டு போர் நடக்கின்றது. பல பேர் உயிரிழக்கின்றார். அந்த 1865 போர் முடிகிறப்ப அப்ரஹாம் லிங்கனும் அப்போ தான் கொல்லப்படுறாரு. அப்ரஹாம் லிங்கன் அந்த போரை முடிக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, இந்த போரை நான் முன்னெடுப்பதற்கு வந்து அவர் வந்து அமெரிக்கா அதிபராக இருக்கிறார். அதிபராக இருந்து இந்த உள்நாட்டு போரை சந்திக்கிறார். அவர் சொல்கிறாரு, அமெரிக்கா வந்து ஒரு கேள்வியை முதலும் இந்த கேள்விக்கு வந்து பதிலை அமெரிக்கா வந்து கட்டாயமாக கண்டுபிடிக்க வேண்டும். அது என்னன்னா, இது வந்து அமெரிக்கா வந்து ஒரு இண்டிபெண்ட் கண்ட்ரியா, ரெண்டாவது ஸ்லேவரியை நம்ம இல்லாமல் பண்ணிடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2க்காக தான் நான் இந்த போரை முன்னெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர் முடிவில் 13வது அமெண்ட்மெண்ட் டு த கான்ஸ்டிடியூஷன் வருது, அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி. இந்த நாட்டில் அடிமை முறை முற்றிலுமாக அகற்றப்பட்டு விட்டது அப்படின்றத 1865 13th அமெண்ட்மெண்ட் மூலமாக கொண்டு வர்றார். அதுக்கப்புறம் இந்த ஒரு டெக்ஸஸ் வர்சஸ் ஒயிட்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் கேஸ் வருது. அதில் வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுது, யூனியன் இஸ் இன்டிஸ்ட்ரக்டிபிள் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா இந்த ஒன்றிய அரசு என்பதை அழிக்க முடியாது, இனிமே பற்றி எந்த மாநிலமும் வெளியேறேன்னு சொல்லவே முடியாது. 50 மாநிலங்கள் 50 பேரும் இணைந்து தான் இருப்போம். இதுதான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்றத அவங்க 1865 ப்ரூவ் பண்ணி இது ஒரு மிகப்பெரிய இது. அதுக்கப்புறம் தான் அமெரிக்கா வல்லரசாக மாறும். 1867 அமெரிக்காவில் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க வரலாறில் 2வது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வாங்க. முதல் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இங்கிலாண்டில். அமெரிக்காவில் நடந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் பல இடங்கள் வந்து இண்டஸ்ட்ரியல் இதாக வந்து மாற ஆரம்பிக்குது. ஏன்னா நல்ல மைன்ஸ், நிறைய சுரங்கங்கள் வருகின்றன. அதுவும் இந்த சுரங்கம் வந்து இன்றைக்கி நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படுகின்ற நிலக்கரி வந்து அமெரிக்காவில் பெஸ்ட்டு நிலக்கரி கிடைக்க ஆரம்பிச்சு. அதை வச்சு பெரிய சுரங்கங்கள்லாம் ஏற்பட்டு
இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் அப்பையிலேருந்து அமெரிக்காவுடைய முன்னேற்றம். கார்னகி அப்படின்றவர் வந்து அந்த அயனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பெரிய ஒரு மாறுதலை கொண்டு வர்றார். ராக்கஃபெல்லர் ஆயிலை முதல்ல ஆயிலை ட்ரில் பண்ணி எடுக்கிறாரு. ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனி ராக்கஃபெல்லர். கார்னகி இங்கே வந்து அயனில் வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே ஏற்படுத்திக்கிறார். இதெல்லாம் வந்து அமெரிக்கா வந்து அப்பையிலேருந்து தொடர்ந்து அமெரிக்கா வந்து, ஆனால் அவங்க ஒன்று மட்டும் முடிவு பண்ணிட்டாங்க, அமெரிக்காவில் வந்து ஃபியூடல் சிஸ்டம் கிடையாது. யாரும் பெரிய ஆள் சின்ன ஆள், நான் நிலத்தை வச்சுருக்கிறேன் நீ வேலை செய்யணும், ஸ்லேவரியே கிடையாது. இந்த ஃபியூடல் சிஸ்டமே கிடையாது. ஸ்லேவரியை ஒழிக்கிறாங்க, ஃபியூடல் சிஸ்டத்தை ஒழிக்கிறாங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வேலை செய்து தான் சம்பாதிக்க வேண்டும். கடின உழைப்பால் தான் நம்ம இந்த நாட்டை முன்னேற்ற முடியும்னு சொல்லி கடின உழைப்புக்கு தான் முதலிடம் கொடுக்கிறார். ஸ்லேவரியை ஒழிச்சிட்டாங்க, ஒரு சமத்துவ சமுதாயத்தை உருவாக்குறாங்க. ஆனால் அவளை வந்து அமெரிக்க ஏகாதிபத்தியம் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து அமெரிக்க அரசு மேலே இன்ன வரைக்கும் இருக்குது. வந்து அது பல நாடுகள் மேலே வந்து போர் தொடுக்குது. அங்கே போய் அந்த நாடுகளுடைய வளங்களை சுரண்டுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நாடாக இருக்குது அமெரிக்க ஏகாதிபத்தியம் அப்படின்றது வந்து, அமெரிக்கா வந்து இந்த சிவில் வாருக்கு அப்புறம் உள்நாட்டுக்கு போருக்கு அப்புறம்லாம் வந்து அமெரிக்கா உள்ள அந்த நாட்டை எப்படி முன்னேற்ற வேண்டும் என்பதுதான் பார்த்து கொண்டிருந்தது. அவங்க வந்து முதல்ல வந்து ஒரு அமெரிக்காவிலேருந்து வெளியே போய் தங்களுடைய காலனி ஆதிக்கத்தை, தங்களுடைய ஏகாதிபத்தியத்தை நிலைநாட்டியது என்றால் அந்த 1899 1900 ஸ்பானிஷ் அமெரிக்கன் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து தியோடர் ரூசவெல்ட் அப்படின்றவர் வந்து, அவர் பிரசிடென்ட் இல்லை, மெக்கின்லி தான் பிரசிடென்ட்டு. மெக்கின்லி வந்து சுட்டு கொல்லப்படுகிறார். அப்போ வந்து அவருக்கு பெரிய அட்வைசராக இருந்தவர் தியோடர் ரூசவெல்ட். அவர் வந்து 1901 8 வரைக்கும் அவர் தான் பிரசிடெண்ட்டாக இருக்கார். இந்த மெக்கின்லி பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபிலிப்பீன்ஸை போய் பிடிக்கிறாங்க. அப்புறம் இந்த பக்கம் வந்து முதல்ல ஸ்பானிஷ் அமெரிக்கன் வாலை வந்து கியூபாவை ஆக்குப்பை பண்ணுறாங்க. கியூபா, போர்ட்டோரிக்கோ, குவாம், அப்புறம் இந்த பக்கம் ஃபிலிப்பீன்ஸ், இதெல்லாம் அமெரிக்காவுக்கு கீழே முதல் தடவை வருது. அப்போ தான் வந்து அமெரிக்கா வந்து முதல் தடவையாக வந்து ஒரு ஏகாதிபத்தியமாக அது மாறுகின்றது. அதுக்கப்புறம் லத்தீன் அமெரிக்க நாடுகள் மீது அவருடைய ஆட்சியை, அவருடைய ஏகாதிபத்தியத்தை திணிக்கிறார். திணித்த அந்த நாடுகள் எல்லாமே வந்து டிக்டேட்டர்ஷிப், சர்வாதிகார நாடுகளாக அதெல்லாம் மாறுது. அந்த சர்வாதிகாரிகளை எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுறது அமெரிக்கா. அது பினோஷேவாக இருக்கட்டும், அது வந்து ஃபியூஜிமோரியாக இருக்கட்டும், பெருவில் அல்லது வந்து சிலியில் இபராக இருக்கட்டும், எல்லாரையும் வந்து சப்போர்ட் பண்ணுறது அமெரிக்கா தான் சப்போர்ட் பண்ணுது. அப்போ அந்த விதத்தில் வந்து அமெரிக்கா வந்து என்ன பண்ணுதுன்னு சொன்னால், அந்த மன்ரோ டாக்ட்ரின் மூலமாக லத்தீன் அமெரிக்க நாடுகள் மேலே யாரும் வந்து அவருடைய ஐரோப்பாவிலேருந்து யாரும் வந்து அவருடைய ஆதிக்கத்தை திணிக்கக்கூடாது, அவர்களை காலனியாக மாற்றக்கூடாது, இந்த இடம் எல்லாம் எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து மன்ரோ டாக்டர்லேருந்து 1823 அமெரிக்கா வந்து அந்த மன்ரோ டாக்டரின் தான் அவங்களுடைய ஃபாரின் பாலிசியோடைய ஒரு முக்கியமான பில்லர். அதை வைத்து கொண்டு அதை செயல்படுத்த ஆரம்பித்ததை எல்லாம் 1900 ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தான் அந்த ஏகாதிபத்தியம் ஆரம்பிக்குது. அந்த ஏகாதிபத்தியம் ஓரளவுக்கு வந்து எப்போ முடிவுக்கு வருது அப்படின்னு சொன்னால், முடிவுக்கு வரல, ஆனால் வந்து ஒரு சுதந்திர நாடாக அது அமெரிக்கா வந்து எப்போ வருதுன்னு சொன்னால் 1960 கென்னடிலாம் பிரசிடெண்ட்டாக வர்றப்போ தான் அவர் வந்து ஒரு புதிய இதை நாட்டுக்கு கொடுக்குறார். இந்த நாடு என்பது வந்து நம்ம வந்து மற்றவர்களை பார்க்க வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்யும் ஒரு நாடாக தான் அமெரிக்கா இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு புதிய இதை வந்து அவர் கொடுக்குறார். எனவே அவர் முடித்ததுக்கு அப்புறமே வியட்நாம் வார் வந்துடுது. அது திருப்பியும் அமெரிக்காவுக்கு வந்து ஒரு பெரிய களங்கத்தை அதை ஏற்படுத்துகின்றது. ஒரு சிறிய வியட்நாம் வார் வந்து ஒரு பெரிய நாடான அமெரிக்காவை வந்து டிஃபீட் பண்ணுது. அதில் தான் அதுக்கப்புறம் வந்து நிக்சன் போன்றவர்கள் வந்து ரிசைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க, இல்லை இனிமே பட்டு நம்ம வந்து ஒரு சரியான ஒரு இதில் தான் அமெரிக்காவை நம்ம எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்த டெமோக்ராட்டிக் தலைவர்கள் எல்லாருமே அமெரிக்காவை ஒரு மனித உரிமைகளை மையப்படுத்தி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 50 மாநிலங்களுடைய உரிமைகளை முன்வைத்து அந்த நாட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போது ட்ரம்ப் 2வது முறையாக அதிபராக வந்த பின்னாடி வெனிசுலாவில் போய் அங்கே அந்த அதிபரை தூக்கிட்டு வர்றாரு, கைது பண்ணி. ஈரானில் வார் இன்ன வரைக்கும் தொடர்ந்து போயிட்டுருக்குது. பல நெருக்கடிகளை இதனால் வந்து அமெரிக்கா சந்திக்குது, அதுக்கு பல எதிர்ப்புகள் இருக்குது. இதை தாண்டி அமெரிக்கா என்ன மாதிரி சவால்களை வந்து சந்திக்குது? இன்றைக்கி அமெரிக்கா முன்னாடி இருக்கக்கூடிய சவால்கள் எல்லாமே இன்றைக்கி வந்து அவங்க அதிபர் ட்ரம்ப்னால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தான் இன்றைக்கி நிறையா. அது வெனிசுலாவாக இருக்கட்டும், அல்லது ஈரான் வாராக இருக்கட்டும்,
அல்லது வந்து அந்த டேரிஃப் எல்லாத்தையும் ஒவ்வொரு நாடுகள் மீதும் அவர் கொண்டு வந்திருக்கிற அந்த டேரிஃபு, அமெரிக்கா வந்து ஒரு இறக்குமதி நாடாக இருக்கக்கூடாது, ஒரு பெரிய ஏற்றுமதி நாடாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்வது, இதெல்லாம் அமெரிக்காவுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய சவால்களாக இன்றைக்கி இருக்கின்றன. ஆனால் அமெரிக்கா வந்து ஒரு பெரிய ஒரு சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸை பொறுத்த வரைக்கும் சரி, சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சரி, அமெரிக்கா வந்து ஒரு பெரிய ஒரு தொழிலை சார்ந்த, இன்றைக்கி டெக்னாலஜியை சார்ந்த, இன்றைக்கி வந்து ஏஐயை சார்ந்த ஒரு பெரிய நாடாக ஒரு பக்கம் முன்னேறி கொண்டே இருக்கின்றது. ஆனால் இப்போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்சு, சவால் அப்படின்றது ட்ரம்ப்னால் வந்த சவால் தான். அதை அவர்கள் மீட்டு விட்டார்கள் என்று சொன்னால், அதிலிருந்து மீண்டு விட்டார்கள். ஏன்னா ஒரு 2 ஆண்டை முடிக்க போகிறார், இன்னும் ஒரு 2 ஆண்டு தான் இருக்குது அவருக்கு. அதுக்கப்புறம் நிச்சயமாக அவருக்கு அப்புறம் இன்னொருத்தர் தான், அவர் வந்து ரிப்பப்ளிக்கன் பார்ட்டிலேருந்து, குடியரசுக் கட்சியிலேருந்து வேறு ஒருத்தர் தான் வருவாங்க. அப்படி வரும்போது தான் நாம் பார்க்க வேண்டும், அமெரிக்கா வந்து இந்த 21ஆம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய அடுத்த ஹாஃபை, ஏன்னா 250 ஆண்டுகள் சுதந்திர நாடாக முடிந்து விட்டார்கள், இனிமேப்பட்டு வரக்கூடிய நாட்களுக்கு அவர்கள் எப்படி வந்து இருக்கக்கூடிய சவால்களுக்கு பதிலீர்ப்பு கொடுக்க போகிறார்கள். இன்றைக்கும் வந்து ஜனநாயகத்துக்கு அவர்கள் தான் வந்து ஒரு பெரிய ஜனநாயகத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு நாடாக அது இருக்க போகின்றதா, இல்லாட்டி ஜனநாயகத்திலேயே அதற்கு வந்து இன்றைக்கி இது வந்து குறைந்து கொண்டிருக்கின்றதா, அவருடைய ஆர்வம் குறைந்து கொண்டு இருக்கின்றதா, அவருடைய வலு வந்து குறைந்து கொண்டு இருக்கிறதா அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி தான். இந்த 250ஆம் ஆண்டை குறிக்கிற வகையில் இந்த ஓராண்டு முழுக்க வந்து பல்வேறு நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள், கருத்தரங்குன்னு சொல்லி திட்டமிட்டு இது போயிட்டு இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் அமெரிக்கா பற்றி பேசுறதுக்கு நிறைய இருக்கு. வேற சந்தர்ப்பத்தில் நம்ம பேசுவோம். நன்றி. தமிழக மக்களின் அபிமான தங்கமயிலில் ஆனந்தம் பொங்கும் பொன்னான ஆடி கொண்டாட்டம் தொடங்கியாச்சு. தங்கம் கிராமுக்கு 300 முதல் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை ஜூலை 31ஆம் தேதி வரை மட்டுமே. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க.